ஓம் சக்தி ஆதிபராசக்தி ஆயே சரணம். ஓம் நம சிவாய சரணம். ஓம் நம சிவாய சரணம். சாமி ஆத்மா வணக்கம் சாமி. சாமி போன வீடியோவில் சாமி பிச்சை எடுப்பது என்ன, நம்ம அந்த பிச்சை இது பற்றி சொல்லியிருந்தோம் சாமி. இந்த யாசகம் எடுக்கிறது சாமி. நான் சாமி, நீங்கள் டெய்லியுமே நீங்கள் எப்பவுமே நீங்கள் கோயிலில் அங்கேயே நீங்கள் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கணும் சொல்ல சாமி. மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கோயிலுக்கு போகும்போது பிச்சை ஒரு நாளாக எடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் சாமி. அந்த ஒரு நாள் எடுக்கிறதுக்கே உங்களுக்கு தயக்கமாக இருக்குது. பிச்சை எடுக்கிறது ஒரு அவமானமாக இருக்குது. அப்புறம் எப்படி சாமி நீங்கள் இறைவன் பற்றி நீங்கள் உங்களுக்கு பேச முடியும்? இறைவனு யார் எப்படின்னு உங்களால் உணர முடியும்? இறைவனு யார்? நம்மளை படைத்த இந்த உயிர் கொடுத்த இறைவன், அந்த கடவுள் நோக்கி நம்ம செய்த பாவ கர்மாவணிகளை நீக்கத சாமி பிச்சை எடுக்க சொல்கிறேன். அந்த பிச்சை எடுக்கிறதுக்கே உங்களுக்கு மனசு வரல. அப்புறம் எப்படி சாமி நீங்கள் இறைவனை பற்றி நீங்கள் பேச முடியும்? இறைவனை எப்படி காண முடியும்? எப்படி நீங்கள் முக்தி நிலையை அடைய முடியும்? இதுவே உங்களால் முடியல. ஒரு நாள் பிச்சை எடுக்க சொன்னதுக்கே அந்த ஒரு நாள் எடுக்கிறதுக்கு இவ்வளோ தயக்கம். இதில் கமெண்ட்ஸில் வர போடுறீங்க. இது நீங்கள் சாமி டெய்லி உங்களை எடுக்க சொல்ல, நீங்கள் அங்கேயே கோயிலே உட்கார சொல்ல. ஒரு நாள் இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை போகிறீங்களா, நீங்கள் எப்பயோ ஒரு கோயிலுக்கு போகும்போது கூட பிச்சை எடுங்க. உங்களுக்கு டெய்லியுமே அங்கேயே உட்கார சொல்கிற சாமி, அது சோம்பேறித்தனம் தான். ஆனால் நானும் சாமி இப்போ நான் இப்போ 1970 அப்போ நான் பிறந்தது சாமி 1970. ஏன்னா 50 வயசு வரைக்கும் சாமி நான் தறி ஓட்டிட்டு வேலை செஞ்சுட்டு நைட்டு ஒரு வாரம் பகல் ஒரு வாரம். நைட்டுன்னா சாமி காலையில் 8 மணிக்கு போனால் நைட் 8 வரைக்கும். அதே நைட் ஷிஃப்ட் வந்துன்னா நைட் 8 மணிக்கு போனால் காலையில் 8 வரைக்கும் சாமி தூங்காமல் நாங்கள் வேலை செய்வோம். நாங்கள் வேலை 50 வயசு வரைக்கும் சாமி. இப்போ 24 வயசு ஆகுது. ஒரு 4 வருஷமாக தான் சாமி வேலைக்கு போகல. நான் வேலைக்கு போகும்போது 20 வருஷமாக தவ வாழ்க்கையிலேயே இருந்து இறைவன் நோக்கி அந்த இறைவனையே நான் பார்த்தது. இது எல்லாமே சாமி நான் அந்த வேலை குடும்பத்தில் எல்லா இடத்துலையும் இருந்துக்கிட்டே தான் சாமி நான் வேலை செஞ்சேன், என் கடமைகளை செஞ்சேன். ஆனால் நம்ம சாமி இறைவன் நோக்கி முக்தி நிலை அடையணும்னா சாமி நம்ம ஒரு நாள் பிச்சை எடுன்னு தான் நான் சொன்னது. ஏன்னா நான் இந்த குடும்பத்தில் எல்லா இடத்துலையும் இருந்தால் கூட சாமி நான் கோயிலுக்கு போனால் பிச்சை எடுப்பேன். ஆனால் நான் சம்பாதிக்கணும் இந்த அகம்பாவம் எனக்கு கிடையாது. இப்போ 4 வருஷமாக கூட சாமி நான் இப்போ வேலைக்கு போகாமல் இருந்தாலும் இல்லறத்துல தான் இருக்கிறேன். ஆனால் இல்லறத்துல இருந்தாலும் நான் வீட்டிலேருந்து போகும்போது பிச்சை எடுக்கிறது வீட்டுக்கு சொந்தம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஏன் பிச்சை எடுக்கிறேன், எதுக்கு இதெல்லாம் செய்கிறேன்னு வீட்டில் இது வரைக்கும் ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் கேட்டது கிடையாது. பிச்சை எடுக்கிறது ஒரு அவமானமாக அவங்க நினைச்சதும் கிடையாது. ஏன்னா நான் இல்லறத்துல இருந்து அவங்களுக்கு உபதேசமெல்லாம் கொடுப்பேன் சாமி. ஆனால் அவங்களால வெளியே போய் வர முடியாமல் தடுமாறினா கூட சாமி, ஆனால் எனக்கு இறைவன் நோக்கி போகிறதுக்கு எனக்கு எல்லா ஒரு உதவிகள் செய்கிறாங்க. ஒரு கேவலமாக நினைக்கிறது இல்லை அவங்க. எனக்கு சாமி 2 பொண்ணுங்க 3 பசங்க. ஆனால் ஒரு குழந்தை சாமி தத்து கொடுத்தேன். ஆனால் இப்போ சாமி 3 பசங்க ஒரு பொண்ணு. ஏன்னா 5 பசங்களுமே இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் சாமி அவங்க ஏன் பிச்சை எடுக்கிற, ஏன் இப்படிலாம் செய்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. பிச்சை எடுத்து நான் சாப்பிட்றது, தர்மம் செய்வேன். இறைவனுக்காக ஒரு அபிஷேகத்துக்கோ ஒரு பூவோ ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு பூவோ இந்த செலவுக்கெல்லாம் எனக்கு இறைவன் நோக்கி போகிறதுக்கு அதையே எனக்கு பயன்படுத்திக்கணும் சாமி. பிச்சை எடுத்துகிட்டு சாமி நான் வீட்டுக்கு சேர்த்தி வைக்கிறதோ காசோ பணமோ இதெல்லாம் சேர்த்தி வைக்கிறதோ வீட்லேயே சொல்லுவேன். பிச்சை எடுத்தால் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட நாங்கள் சொல்லியிருக்கிறேன், இந்த பிச்சை எடுத்த காசு நம்ம ஒரு பொண்ணோ பொருளோ எதுவோ நம்ம சேர்த்தி வச்சா நம்மளுக்குன்னு சேர்த்தி வச்சா அதே ஒரு கர்மா செயல்னு சொல்லுவேன். அதில் சாமி அவங்களுக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அது அவங்க வேண்டாம் சொல்லவே மாட்டாங்க, எடுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது எனக்கு உண்டான செலவுக்கு ஒரு தர்ம காரியத்துக்கு ஒரு 5 ஜீவன்ராய இதுகள்லாம் இருந்தது சாமி. ஒரு பிஸ்கட்டு இதெல்லாம் நான் வாங்கி போடுவேன். ஒரு தர்மத்துக்காகவோ எனக்கு ஒரு சாப்பாடு செலவு ஒரு பூஜை செலவுக்கு நான் வச்சுக்குவேன் சாமி. பிச்சை எடுக்கிறது நான் என்றைக்குமே கேவலமாக நினைச்சது. ஏன்னா நான் ஐயன் நோக்கி எடுத்ததுனால சாமி அந்த இறைவனையே நான் என்னால் பார்க்க முடிஞ்சது. கைலாயங்கிற உலகத்தில் இறைவனே அப்பா சிவபெருமானே என்னை அந்த கைலாய உலகத்துக்கு என்னை கை பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த உலகத்தை பார்த்தேன்.
அந்த உலகத்தை பார்த்தனால சாமி உண்மை என்னன்னு உங்களுக்கு வந்து சொல்றேங்க சாமி. பிச்சை எடுக்கிறதுக்கு நீங்க தயங்கினா எப்படி சாமி நீங்களாம் உங்களால தர்மம் செய்ய முடியும்? உங்களால உங்களோட பாவ கர்மாக்களை எப்படி அழிக்க முடியும்? உங்க உள்ளத்துல இருக்க இந்த அகம்பாவை எப்படி சாமி உங்களால நீக்க முடியும்? பிச்சைங்கிறது நீங்க சாதாரணமா எடை போடுறீங்க. அந்த பிச்சைகளை எடுத்து பாருங்க. அதுல தான் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதை நான் சொல்ல மாட்டேன் சாமி. ஆனா அது மேலோட்டமா எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு நல்லதுக்காக நீங்களே உணரணுன்றதுக்காக சாமி சொல்றேன். பிச்சை எடுக்கிறது கேவலமா நினைக்காதீங்க. அதே வந்து நிறைய பேர் சாமி பிச்சை எடுத்துட்டு அங்கேயே வேலைக்கும் போகாம இல்லத்தை விட்டு போய் கோயில்ல போய் உக்காந்துக்குவாங்க. பிள்ளை குட்டிக்கு அப்பா அம்மா பெத்த அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடாம அப்பா அம்மா அனாதையா விட்டுட்டு போயிடுறது, பொண்டாட்டி பிள்ளைங்க அனாதையா விட்டு போயிடுறது, கோயிலுக்கு போய் உக்காந்துக்கிறது, பிச்சை எடுத்துட்டே சுற்றிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து முக்தி நிலை அடைய முடியாது, இறைவனை காண முடியாது. ஆனா இறைவனை காணணும்னா நம்ம நம்ம இல்லத்துல இருந்து நம்ம கடமைகளும் செய்யணும், நம்ம செய்யற தர்மமும் செய்யணும். அப்பதான் சாமி நம்ம கடமைகளும் நம்ம தர்மங்களை செஞ்சாதான் சாமி நம்ம இல்லறத்துல இருந்தே நம்ம முக்தி நிலை அடைய முடியும். இல்லறம் இல்லை சாமி, இல்லறம் இல்லைன்னா சாமி முக்தி கிடையாது. இல்லறத்துலயே இருக்கணும். இல்லறத்துல இருந்தாதான் சாமி நம்ம கடமைகள் சரியா செய்யணும். யாரு எந்த ஒரு உயிரினங்களையும் எந்த ஒரு மனைவியோ பிள்ளைங்களோ காயப்படுத்தக்கூடாது. நம்மளால யாரு ஒரு ஒரு மனசை வந்து துன்புறுத்தக்கூடாது. கஷ்டமா நம்ம ஒரு பேச்சு ஒரு சொல்லு சட்டார் நம்ம பேசிட்டு அவங்க மனசுக்கு சங்கடப்படும் சாமி, அதே ஒரு பாவ செயல். எந்த ஒரு உயிரினம் நம்ம அடிக்கிறதோ திட்டுறதோ இதெல்லாம் செய்யக்கூடாது. அதே கர்மா. இது இல்லறத்துல இருந்தே இல்லறம் இருந்தால் சமயம் முக்தி, இல்லைன்னா முக்தி கிடையாது. இது நம்ம கடமைகள் நம்ம செய்யணும். ஏன்னா நாம சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு நாளா வந்திருக்கணும். அந்த இறைவனோட அருள் அனுகிரகம் எனக்கு இருந்தது. அந்த இறைவனோட நம்ம முழுமையா நம்பினேன். அந்த இறைவன் நான் பார்த்தேன். ஓமுங்கிற ஒரு அண்டத்தில் நம்ம அப்பா சிவபெருமான் அம்மையப்பதான் நான் பார்த்தேன். இது பார்த்தனாலதான் சாமி இது உண்மையா நீங்க நேர்ல பார்த்தாதான் தெரியும். ஏன்னா நீங்க வந்து உங்களால முடியாது. ஒரு நாள் பிச்சை எடுக்கிறதுக்கு எத்தனை கேள்விகள், எத்தனை குழப்பங்கள். நான் பிச்சை எடுக்கிறேன் ஒரு அகம்பாவம். இந்த அகம்பாவத்தை நீ அழிக்காத சாமி உங்களால் முக்தி நிலை அடைய முடியும். இல்லைன்னா நீங்க பிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும். புல்லாக பூண்டாக பூச்சாக செவுடாக குருடாக எத்தனையோ நீங்க பிறப்பு வந்துகிட்டே இருக்கும். இந்த மனித பிறப்பு நல்ல சாதாரண பிறப்புல லட்சக்கணக்கில் ஒரு வாட்டி தசம் இந்த மனித பிறப்பு கிடைக்கும். இந்த மனித பிறப்பு நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இறைவன் உலகத்துல நீங்க வாழலாம். உங்க ஆன்மா இறைவன் உலகத்திலேயே முக்தி நிலை அடைஞ்சு இறைவனோட அந்த உலகத்தோட கலந்துடும். மீண்டும் உனக்கு பிறவான அளவா வராது. இல்லைன்னு நீங்க பிறப்படுத்திட்டே இருக்கணும் சாமி. ஓம் சக்தி. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய்.